இன்னைக்கு காலமேகப்புலவரோட பாட்டு ஒன்று, அதை பார்ப்போம். என்னென்னா, இந்த பாட்டுக்கு வந்து கடைமொழி மாற்றுன்னு பேர். என்னோட இலக்கணம் வந்து கடைமொழி மாற்று. அது என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இவங்க பாட்டை முதல்ல சொல்கிறேன் பாருங்க. மாடு தின்பான் பார்ப்பான், மறை ஓதுவான் குயவன், கூடிமிக மண் பிசைவான் கொல்லனோ, தேடி இரும்படிப்பான் செக்கன், எண்ணெய் விற்பான் வண்ணான், படும் புடவை தப்பும் பறை. இந்த இதுல யாரோட வேலையும் யாரும் சம்மந்தமே இல்லாம இருப்பாங்க. மாடு இருப்பான் பார்ப்பான் இருக்குமா, மறை ஓதுவான் குயவன், யாராவது குயவர்கள் வந்து வேதம் ஓத முடியுமா? கூடிமிக மண் பிசைவான் கொல்லன் வந்து இரும்படிக்கிறவன், அவனை வந்து மண் பிசைஞ்சு குயவ வேலையை செய்ய சொன்னா செய்ய முடியுமா அவனால? தேடி இரும்படிப்பான் செக்கன், செக்கு எண்ணெய் ஆட்டுறவன் போய் கொல்லங்கப்பட்டையில நின்று இரும்படிக்க முடியுமா? எண்ணெய் விற்பான் வண்ணான் வந்து செக்கில் இருக்க எண்ணெய் எடுத்து வியாபாரம் பண்ணுவானா? படும் புடவை தப்பும் பறை, புடவை தப்புறது என்ன, துவைக்கிறது. புடவை வந்து பறையன் வந்து துவைக்க முடியுமா கேட்குறாரு. இதில் கேட்குறாங்கன்னு சொல்கிறார். இதுக்கு இலக்கணத்துக்கு பேர் கடைமொழி மாற்றுன்னு பேர். அதாவது இந்த மாடு தின்பான்னு ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, அதில் ஆரம்பிக்கிறது அந்த பாட்டோட கடைசியில் பறைன்னு முடியுது பாருங்க. இந்த பறையை தூக்கி முதல்ல போட்டுக்கணும். அதான் கடைமொழி மாற்று. கடைசியில் இருக்கிற மொழியை முன்னாடி போட்டணும். அப்போ பார்த்தீங்கன்னா, பறை மாடு தின்பான் பார்ப்பான் மறை ஓதுவான், குயவன் கூடி மிக மண் பிசைவான், கொல்லனோ தேடி இரும்படிப்பான், செக்கன் எண்ணெய் விற்பான், வண்ணான் படும் புடவை தப்பும் பறை அப்படின்னு வரும். இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா, மாடு திம்பான் பார்ப்பான். அதில் என்ன சொல்றாருன்னா, பாப்பான் மாடு திம்பான், மறை ஓதுவான் குயவன் வந்து வேதம் ஓதுவான், கூடிமிக மண் பிசைவான் கொல்லனும் கூடிமிக மண் பிசைவான், கொல்லன் வந்து இரும்படிக்கிற கொல்ல வந்து மண் பிசைவான், தேடி இரும்படிப்பான் செக்கன், செக்கு ஓட்டுறவன் வந்து இரும்படிப்பான். செக்கு ஓட்டுறவன்னா ஏதாவது வாணிகன் வந்து இரும்படிப்பான். அதுக்கு அடுத்தது வந்து வண்ணான் படும் புடவை தப்பும் பறை, எண்ணெய் விற்பான் வண்ணான், தேடி இரும்படிப்பான் செக்கன், எண்ணெய் விற்பான் வண்ணான் வந்து எண்ணெய் விற்பானான், படும் புடவை தப்பும் பறையை வந்து துணி துவைப்பான். அப்படின்னா இதுல சம்மந்தம் இல்லாம இருக்கும். ஒருத்தரோட அவங்க யாரோட தொழிலையும் சொல்லலை. இது எப்படி சரியாகும்னா, இதுக்கு பேர் கடைமொழி மாற்றுன்னு பேர். இந்த இலக்கணத்துக்கு பேர். இந்த கடைசியில படும் புடவை தப்பும் பறைன்னு முடியாது பாருங்க. அந்த கடைசி வார்த்தையை எடுத்துக்கணும். முதல்ல மாடு திம்பான்னு ஆரம்பிக்குது பாருங்க, அதை எடுத்துக்கணும். இந்த கடைசியில அந்த பாட்டு முடிகிற இடத்துல அந்த பறையை எடுத்து அந்த மாடு திம்பானுக்கு முன்னாடி போட்டுட்டு இப்ப நீங்க வார்த்தைகளை பிரிச்சீங்கன்னா கரெக்டா வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா, பறை மாடு தின்பான் பார்ப்பான் மறை ஓதுவான், குயவன் கூடிமிக மண் பிசைவான், கொல்லனோ தேடி இரும்படிப்பான், செக்கன் எண்ணெய் விற்பான், வண்ணான் படும் புடவை தப்பும். வண்ணான் வந்து புடவையை துவைப்பான். இதுல பாத்தீங்கன்னா கரெக்டா பறைய மாடு திம்பான், பார்ப்பான் வேதம் ஓதுவான், குயவன் கூடிமிக மண் பிசைவான், மண்ணை பிசைஞ்சு குயவன் வந்து அந்த மண்பானை செய்வான், கொல்லன் தேடி இரும்படிப்பான், கொல்லன் வந்து இரும்படிச்சு வேலை செய்வான், செக்கன் வந்து எண்ணெய் விற்பான், செக்காட்டுறவன் அந்த வாணிகன் வந்து எண்ணெய் விற்பான், வண்ணான் படும் புடவை தப்பும், வண்ணான் வந்து புடவையெல்லாம் துவைப்பான். கரெக்டா ஆயிடுறது. இதுக்கு இப்படி இதுக்கு அர்த்தம். இதுக்கு பேர் தான் கடைமொழி மாற்றுன்னு பேரு. இது இலக்கணம். இதுக்கு அல்ல செய்யுள்ள இலக்கணம். இப்போ காலமேகப்புலவர் வந்து சொல்லாத இலக்கணமே கிடையாது பாடல்கள்ல. எல்லா இலக்கணங்களையும் பாடியிருக்காரு. எல்லா இலக்கணங்களும் காலமேகப்புலவருக்கு பாடல்ல கவித்திரத்துல தெரியாதுன்றதே கிடையாது. இந்த மாதிரி அவர் பாடியிருக்காரு. இது மாதிரி இன்னும் 4-5 பாட்டெல்லாம் கூட இருக்கு. ஓகே, இன்னைக்கு சின்னதாகவே தான் சொல்லியிருக்கேன். ஓகே, போகிறோம். 5 நிமிஷம் தான் நம்ம கணக்கு. இது போட்டதுக்கு முதல்ல ஆரம்பத்தில் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுது. ஓகே, தேங்க்யூ.